ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த கிளாஸ் மெனாஜரி இந்த பிளே பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா டென்னசி வில்லியம்ஸ். இவங்க ஒரு அமெரிக்கன் பிளே ரைட் அண்ட் அ ஸ்கிரீன் ரைட்டர். இவங்க ஷார்ட் ஸ்டோரிஸ், பொயட்ரி அண்ட் எஸ்ஸேஸ்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. டென்னசி வில்லியம்ஸோடைய நிறைய ஒர்க்ஸை மூவிஸாகவும் எடுத்திருக்காங்க. 1979 அப்போ டென்னசி வில்லியம்ஸை அமெரிக்கன் தியேட்டர் ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு டென்னசி வில்லியம்ஸோடைய ஒர்க்ஸ் அவங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்திருக்குது. டென்னசி வில்லியம்ஸோடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா கேண்டில்ஸ் டு த சன், A Street Car Named Desire, Cat on a Hot Tin Roof and so on. இப்ப நம்ம த கிளாஸ் மெனாஜரி இந்த பிளே பத்தி பார்க்கலாம். இது ஒரு மெமரி பிளே. இந்த நாடகத்தை 1944 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இது ஒரு ஒன் ஆக்ட் பிளே. இந்த பிளேல மொத்தமாகவே 7 சீன்ஸ் தான் இருக்குது. இந்த வீடியோல நம்ம சீன் வைஸ் சம்மரியே பார்த்திடலாம். டென்னசி வில்லியம்ஸோடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளேனா அது த கிளாஸ் மெனாஜரி தான். இப்ப நம்ம த கிளாஸ் மெனாஜரியில வர்ற கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாம் விங்ஃபீல்ட், இவங்க தான் நம்ம பிளேயோடைய நரேட்டர். இது ஒரு மெமரி பிளேன்னு பார்த்தோம்ல. டாம் தான் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த ரீகலெக்ட் பண்ணி நரேட் பண்ற மாதிரி இந்த பிளே இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா டாமுடைய மெமரியில இருக்கிற விஷயத்த தான் நம்ம பிளேயா ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். டாமுடைய மதர் அமாண்டா, டாமுடைய சிஸ்டர் லாரா. டாம் தான் ஷூ வேர் ஹவுஸுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க மதரையும் சிஸ்டரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாமுக்கு பொயட் ஆகணும்னு ஆசை. இப்போ டாம் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க மதரையும் சிஸ்டரையும் பார்த்துக்கிடுறாங்க. ஆனா டாமுக்கு அது சுத்தமா பிடிக்கல. டாம பொறுத்த வரைக்கும் அவங்க மதரும் சிஸ்டரும் அவங்களுக்கு பெரிய பாரமா தான் இருக்கிறாங்க. டாமுக்கு அவங்க பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதுக்கு அவங்க மதரும் சிஸ்டரும் பெரிய தடையா இருக்கிறதா நினைக்கிறாங்க. டாமுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிடுறதுக்கு டாம் தயாரா இல்ல. சோ டாம் அவங்க மதரையும் சிஸ்டரையும் விட்டுட்டு தனியா போய் சுதந்திரமா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் அமாண்டா விங்ஃபீல்ட். இவங்க மிசிசிப்பில இருக்கிற ப்ளூ மவுண்டன்ல தான் பிறந்து வளர்ந்தாங்க. அமாண்டா எங்கா இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ராக்டிவா இருப்பாங்களாம். அதனால இவங்கள சதன் பெல் அப்படின்னு சொல்வாங்க. அமாண்டாவை மேரேஜ் பண்ணிக்கிடுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருந்தாங்க. ஆனா அமாண்டா மிஸ்டர் விங்ஃபீல்ட தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அமாண்டாவுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் விங்ஃபீல்ட், எனக்கு இந்த குடும்பம் பொறுப்புன்னு எதுவும் வேண்டாம், நான் தனியா போய் யார பத்தியும் கவலைப்படாம எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ போறேன்னு அமாண்டாவுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் விங்ஃபீல்ட் அமாண்டாவையும் அவங்க சில்ட்ரனையும் தனியா தவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அமாண்டா அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய 2 சில்ட்ரனையும் வளர்த்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் லாரா. இவங்க அமாண்டாவுடைய பொண்ணு, டாமுடைய எல்டர் சிஸ்டர். லாரா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். அதோடைய விளைவா ஷீ இஸ் கிரிப்பிள்டு. லாராவால நார்மலா நடக்க முடியாது. லாராவுடைய நிக்நேம் என்னன்னா ப்ளூ ரோசஸ். நெக்ஸ்ட் மிஸ்டர் விங்ஃபீல்ட். இவங்க அமாண்டாவுடைய ஹஸ்பண்ட், லாரா அண்ட் டாமுடைய ஃபாதர். இவங்க ஒரு டெலிபோன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ்டர் விங்ஃபீல்ட் அவங்க ஃபேமிலிய தவிக்க விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. சோ இந்த பிளேல மிஸ்டர் விங்ஃபீல்ட் வர மாட்டாங்க. ஆனா அமாண்டா, லாரா அண்ட் டாம் அடிக்கடி மிஸ்டர் விங்ஃபீல்ட பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சீன் 1 ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்குது. அதுல டாம் ஒரு மர்ச்சன்ட் செயிலர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சிகரெட் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ஸ்டேஜுக்கு வந்து டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாங்க. டாம் ஆடியன்ஸ் கிட்ட நான் தான் இந்த பிளேயோடைய நரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த பிளேல ஒரு கேரக்டரும் கூட. இது ஒரு மெமரி பிளேன்னு டாம் ஆடியன்ஸ் கிட்ட சொல்றாங்க.
நெக்ஸ்ட் டாம் ஆடியன்ஸ் கிட்ட இந்த பிளேயோடைய ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட பத்தி சொல்றாங்க. லேட் 1930ஸ்ல த கிரேட் டிப்ரெஷனால த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப புவரா இருக்கிறாங்க. டாம் ஒர்க்கிங் கிளாஸ சேர்ந்தவங்க. சோ டாமுடைய ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப புவரான கண்டிஷன்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாம் ஆடியன்ஸ் கிட்ட இந்த பிளேல வர்ற கேரக்டர்ஸ டிஸ்கிரைப் பண்றாங்க. அமாண்டா டாமுடைய மதர், லாரா டாமுடைய எல்டர் சிஸ்டர். லேட்டர் இந்த பிளேல ஒரு ஜென்டில்மேன் காலர் வருவாங்க. ஜென்டில்மேன் காலரை நம்ம சூட்டர், வரன் ஆர் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாம் அண்ட் லாராவுடைய ஃபாதர் மிஸ்டர் விங்ஃபீல்ட் இந்த பிளேல அப்பியர் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ்டர் விங்ஃபீல்ட் சுதந்திரமா வாழ போறேன்னு அவங்க ஃபேமிலிய தனியா தவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. எப்பவாவது மிஸ்டர் விங்ஃபீல்ட் அவங்க ஃபேமிலிக்கு போஸ்ட் கார்ட்ஸ் அனுப்புவாங்க. ரீசெண்டா மிஸ்டர் விங்ஃபீல்ட் அனுப்பின போஸ்ட் கார்ட்ல 2 வேர்ட் மெசேஜ் இருந்துச்சு. ஹலோ, குட் பை அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சீன் 1 ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி டாம் ஸ்டேஜுக்கு வந்து டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேயோடைய பேக்ரவுண்ட ஆடியன்ஸ் கிட்ட சொல்றாங்க. தென் இந்த பிளேல வர்ற கேரக்டர்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட டிஸ்கிரைப் பண்றாங்க. இப்ப நம்ம சீன் 1 பார்க்கலாம். அமாண்டா அவங்க சில்ட்ரன் டாம் அண்ட் லாரா கூட சேர்ந்து சென்ட் லூவிஸ்ல ஒரு சின்ன பிளாட்ல வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அமாண்டா, லாரா அண்ட் டாம் டின்னர் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அமாண்டா அவங்க சன் டாம் கிட்ட ப்ராப்பரா ஃபுட்டை எப்படி சூ பண்ணணும், சவைக்கணும்னு சொல்றாங்க. டேபிள் மேனர்ஸோட நடந்துகிட சொல்லி அமாண்டா டாமுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா டாமுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அமாண்டா அவங்க சன் டாம எப்போதுமே ஒரு சின்ன பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா டாம் ஒரு grown up. டாம் தான் ஷூ வேர் ஹவுஸுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறாங்க. இப்போ அமாண்டா அவங்க சில்ட்ரன் கிட்ட அவங்க எங்க இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அமாண்டா எங்க இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ராக்டிவா இருப்பாங்களாம். மிசிசிப்பில இருக்கிற ப்ளூ மவுண்டெயின்ல அமாண்டா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹர் பியூட்டி. சோ அமாண்டாவை பாக்குறதுக்காக நிறைய ஜென்டில்மேன் காலர்ஸ் வருவாங்க. குறிப்பா ஒரு நாள் ஆஃப்டர்நூன் 17 ஜென்டில்மேன் காலர்ஸ் அமாண்டாவை பொண்ணு பாக்குறதுக்காக அமாண்டா வீட்டுக்கு வந்திருக்காங்க. 17 ஜென்டில்மேன் காலர்ஸும் அமாண்டாவை மேரேஜ் பண்ணிக்கிட ஆசைப்பட்டு போட்டி போட்டு அமாண்டாக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணிருக்காங்க. இப்போ அமாண்டா அந்த 17 பேருடைய நேமையும் அவங்க என்ன பண்றாங்கங்கிறதையும் அவங்க சில்ட்ரன் கிட்ட சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரிய அமாண்டா அவங்க சில்ட்ரன் கிட்ட நிறைய தடவை சொல்லி சீன் போட்டிருக்காங்க. சோ இந்த ஸ்டோரிய கேட்டு கேட்டு டாம் அண்ட் லாராக்கு போர் அடிச்சு போயிருது. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லாரா நான் இந்த டேபிள கிளியர் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அமாண்டா அவங்க பொண்ணு லாராவை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அமாண்டா அவங்க பொண்ணு லாரா கிட்ட நீ உன்னுடைய டைப்ரைட்டர் சார்ட்ட படி, இல்லனா கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ணு, நீ வீட்ல எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஏன்னா எப்பனாலும் உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக ஜென்டில்மேன் காலர்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சோ அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி நீ எப்போதுமே ஃப்ரெஷ் அண்ட் பிரிட்டியா இருக்கணும். உன்னுடைய பியூட்டில மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், வீட்ல எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எப்போதுமே ஃப்ரெஷ் அண்ட் பிரிட்டியா இரு அப்படின்னு லாரா கிட்ட அவங்க மதர் அமாண்டா சொல்றாங்க. லாரா அவங்க மதர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்குன்னு ஜென்டில்மேன் காலர்ஸ் யாரும் வர மாட்டாங்க, ஏன்னா ப்ளூ மவுண்டெயின்ல நீங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தீங்க, உங்களவுக்கு இங்க நான் பாப்புலர் கிடையாது, சோ எனக்குன்னு ஜென்டில்மேன் காலர்ஸ் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு லாரா சொல்றாங்க. லாரா பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம். லாரா ரொம்ப பலவீனமானவங்க. வெளியில போயிட்டு வா, பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா கூட லாரா ரொம்ப பயப்படுவாங்க. லாரா தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு அதுல தான் இருப்பாங்க.
பெருசா அவுட் சைட் வேர்ல்டு கூட லாரா கனெக்ட் ஆக மாட்டாங்க. லாரா எப்போதுமே தனிமையிலேயே தான் இருப்பாங்க. லாராக்கு கிளாஸ் அனிமல்ஸ கலெக்ட் பண்ற ஒரு பழக்கம் உண்டு. லாரா எப்போதுமே அந்த கிளாஸ் அனிமல்ஸ் கூட தான் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் அனிமல்ஸ கிளீன் பண்ணிக்கிட்டு அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டு ஃபுல் டைமும் லாரா கிளாஸ் அனிமல்ஸ் கூடவே தான் இருப்பாங்க. இந்த பிளேயோடைய டைட்டில் த கிளாஸ் மெனாஜரி. அது லாரா கலெக்ட் பண்ணி வைக்கிற இந்த கிளாஸ் அனிமல்ஸ் தான் குறிக்குது. த கிளாஸ் மெனாஜரி லாராவை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஏன்னா லாராவும் அந்த கிளாஸ் அனிமல்ஸ் மாதிரியே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. சீக்கிரம் உடைஞ்சு போயிருவாங்க. ரொம்ப வீக்கானவங்க. வெளி உலகத்து கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க. சீன் 2ல லாரா கிளாஸ் அனிமல்ஸ பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாட்டர்ஸ் ஆஃப் த அமெரிக்கன் ரெவல்யூஷன் மீட்டிங்க்கு போன அமாண்டா ரொம்ப டிஸ்டர்ப்டா வீட்டுக்கு திரும்ப வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த மீட்டிங்க்கு போற வழியில தான் லாரா படிக்கிற ரூபி கேம்ப்ஸ் பிசினஸ் காலேஜ் இருக்குது. ஸோ அமாண்டா அந்த காலேஜுக்கு போய் லாராக்கு உடம்பு சரியில்லைங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு லாராவுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குதுன்னு டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக ரூபி கேம்ப்ஸ் பிசினஸ் காலேஜ்க்கு போயிருப்பாங்க. அப்பந்தான் அமாண்டாக்கு தெரிய வருது அவங்க பொண்ணு லாரா ரொம்ப நாளாவே காலேஜுக்கு போகல, காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்கன்னு தெரிய வருது. லாராவுடைய டீச்சர் அமாண்டா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு லாரா ஒரு ஷை கேர்ள், மென்டலி ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க கையெல்லாம் ரொம்ப நடுங்குது, டைப்ரைட்டர்ல இருக்கிற கீஸ கூட அவங்களால ஒழுங்கா பிரஸ் பண்ண முடியல அப்படின்னு லாராவுடைய டீச்சர் அமாண்டா கிட்ட சொல்றாங்க. இப்போ அமாண்டா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா லாராவை ரூபி கேம்ப்ஸ் பிசினஸ் காலேஜ்ல சேர்த்து விடுறதுக்காக அமாண்டா $50 பே பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சேன்னு அமாண்டா ரொம்ப வருத்தப்பட்டு புலம்புறாங்க. இப்போ அமாண்டா லாரா கிட்ட இவ்வளோ நாளா காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டதும் லாரா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்ட உண்மைய சொல்றாங்க. இவ்வளோ நாளா லாரா காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க், ஜூ, ஜுவல் பாக்ஸ், கிரீன் ஹவுஸ் ஆர் மியூசியம்னு எங்கேயாவது தனியா சுத்திட்டு காலேஜ் முடிகிற டைம் கரெக்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்களாம். லாரா வந்து அவங்க மதர் அமாண்டா அண்ட் அவங்க பிரதர் டாம தவிர வேற யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. வெளியாள் கிட்ட பேசணும்னா லாரா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயத்தினாலதான் லாரா ரூபி கேம்ப்ஸ் பிசினஸ் காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆனாங்க. இப்போ அமாண்டா லாரா கிட்ட அவங்களுக்கு இருக்கிற பயத்தை பத்தி சொல்றாங்க. என்னன்னா லாராக்கு தன்னைத்தானே பினான்சியலி சப்போர்ட் பண்ணிக்கிட்டதுக்கு எந்த வழியுமே இல்ல. அண்ட் லாராக்கு மேரேஜும் ஆகல. ஸோ அதனால தான் லாராவை ரூபி கேம்ப்ஸ் பிசினஸ் காலேஜ்ல சேர்த்து விட்டுருப்பாங்க. அங்க போய் லாரா ஏதாச்சும் கத்துக்கிட்டு சம்பாதிக்கிற வழிய பாப்பாங்கன்னு அமாண்டா நினைச்சாங்க. ஆனா லாரா காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்க. இப்படி ஜாப் இல்லாம மேரேஜ் ஆகாம இருக்கிற பெண்கள் கடைசியில அவங்க ரிலேட்டிவ்ஸ டிபெண்ட் பண்ணி ரொம்ப கேவலமான வாழ்க்கை தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு அமாண்டா ரொம்ப சோகத்தோட லாரா கிட்ட சொல்றாங்க. இப்போ வேற வழியே இல்ல, லாராக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு அமாண்டா டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அமாண்டா லாரா கிட்ட உனக்கு ஏதாச்சும் பையனை பிடிச்சிருக்குதான்னு கேக்குறாங்க. அதுக்கு லாராவும் ஹை ஸ்கூல் படிக்கும்போது ஜிம்னு ஒரு பையன் மேல எனக்கு கிரஷ் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஜிம் லாராவை ப்ளூ ரோசஸ்னு கூப்பிடுவாங்க. இந்த நிக் நேம் லாராக்கு எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தா, லாரா சின்ன பிள்ளையா இருக்கும்போது லாராக்கு ப்ளூரோசஸ் அப்படின்னு ஒரு நோய் வந்திருக்கும். அத பத்தி லாரா ஜிம் கிட்ட சொல்லும்போது ஜிம்முக்கு ப்ளூ ரோசஸ்னு கேட்டிருக்கும். அப்பத்துல இருந்து ஜிம் லாராவை ப்ளூ ரோசஸ் தான் கூப்பிடுவாங்க. லாராக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அமாண்டா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ளயும் லாரா என்ன சொல்லிருந்தாங்கன்னா, ஜிம்முக்கும் ஜிம்முடைய ஹை ஸ்கூல் கேர்ள் ஃப்ரெண்ட் எமிலிக்கும் முன்னாடியே என்கேஜ் ஆயிடுச்சு, இப்போ அந்த 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு லாரா அவங்க அம்மா அமாண்டா கிட்ட சொல்றாங்க.
இப்போ அமாண்டா லாரா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காகவும் உன்னை பாத்துக்கிடுறதுக்காகவும் நீ உனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட தேடி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லாரா சோகத்தோட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கிரிப்பிள், சோ என்னை யாரும் மேரேஜ் பண்ணிக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரிப்பிள் அப்படிங்கிற வேர்டை கேட்ட உடனே அமாண்டாக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அமாண்டா என்ன சொல்றாங்கன்னா, கிரிப்பிள் அப்படிங்கிற வேர்டை நம்ம வீட்ல யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சோ அந்த வேர்டை நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. கூடவே ஒன்ன நீனே தாழ்வா நினைக்காத, அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளியில வா, உனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. சீன் 3ல அவங்க வீட்டுக்கு வரப்போற ஜென்டில்மேன் காலர்ஸ வெல்கம் பண்ற மாதிரி அவங்க ஹோமை டெக்கரேட் பண்ணணும்னு அமாண்டா நினைக்கிறாங்க. அதுக்காக அமாண்டாக்கு மணி தேவைப்படுது. சோ அமாண்டா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. த ஹோம் மேக்கர்ஸ் கம்பேனியன் அப்படிங்கிற மேகசினுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ தேட ஆரம்பிக்கிறாங்க. டெலிபோன் மூலமா இந்த மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மந்த்லி பே பண்ணுங்க அப்படின்னு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ விற்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது, ஸோ மணி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமாண்டா இந்த ஜாபை அக்செப்ட் பண்ணதுல இருந்து ஃபுல் டைமும் ஃபோன்லேயே தான் இருப்பாங்க. மீன்வைல் டாம் லைப்ரரியில இருந்து சில புக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த புக்ஸை அமாண்டா டாமுக்கு தெரியாமலேயே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே டாம் அவங்க மதர் அமாண்டா கிட்ட கோபப்பட்டு கத்துறாங்க. என்னுடைய வீட்ல மிஸ்டர் லாரன்ஸ் உடைய புக்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு அமாண்டா சொல்றாங்க. மிஸ்டர் லாரன்ஸ் அப்படிங்கிறது டிஹெச் லாரன்ஸ குறிக்குது. நம்ம ஆத்தர் டென்னசி வில்லியம்ஸ் வந்து இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரான டிஹெச் லாரன்ஸ அட்டாக் பண்ற மாதிரி இருக்குது. டாம் ரொம்ப கோபப்பட்டு கத்துறாங்க, எனக்கு இந்த வீட்ல பிரைவசியே இல்ல, நான் தான் இந்த ஹவுஸோடைய ரெண்ட்டை பே பண்றேன், நான் என்னுடைய ட்ரீம்ஸை கிவ் அப் பண்ணி நம்ம ஃபேமிலிக்காக வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா இங்க எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு டாம் அவங்க அம்மா கிட்ட கத்துறாங்க. அமாண்டா அவங்க பையன் டாம் கிட்ட, நீ நைட்டு ஃபுல்லா எங்க போய் சுத்துறேனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கோபப்பட்டு கத்துறாங்க. அதுக்கு டாம் என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி நைட்டு நான் மூவிஸுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. பட் அமாண்டா அதை நம்பல. டாம் அவங்க மதர் அமாண்டாவை கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நான் டெய்லி நைட்டு மூவிஸ் பார்க்க போகல, நான் டபுள் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. டே டைம்ல ஷூ வேர் ஹவுஸுக்கு போய் வேலை பார்ப்பேன், அதே நைட் ஆயிடுச்சுன்னா ட்ரக்ஸ் விற்கிற இடத்துக்கு போய் ஓபியம் ட்ரக் யூஸ் பண்ணுவேன், தென் கேம்பிளிங் பண்ணுவேன், பணத்தை வச்சு சூதாட்டம் ஆடுவேன், ஆர் யார்கிட்டயாவது காசை வாங்கிட்டு கேங்கா போய் மர்டர் பண்ணுவேன். சோ இப்படி நைட்டு ஃபுல்லா பிஸியா இருப்பேன், அதனாலதான் வீட்டுக்கு வர முடியலன்னு கிண்டல் பண்ற மாதிரி டாம் அவங்க மதர் அமாண்டா கிட்ட சொல்றாங்க. ஆல்ரெடி டாம் விருப்பம் இல்லாம தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதுல நைட்டு ஃபுல்லா ஊரை சுத்துனா அது டாமுடைய வேலைய பாதிக்கும். சப்போஸ் டாம் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு டாம வேலையில இருந்து தூக்கிட்டா காசுக்கு என்ன பண்றது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு அமாண்டா ரொம்ப பயப்படுறாங்க. அது பத்தாதுன்னு அடிக்கடி டாம் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. சோ டாம் மேல கோபப்பட்டு அமாண்டா கத்துறாங்க. அதுக்கு டாம் அவங்க மதர் அமாண்டாவை விச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. அப்போ தெரியாம லாராவுடைய கிளாஸ் அனிமல்ஸ தட்டி விட்டுருதாங்க. அது கீழே விழுந்து உடைஞ்சு போயிருது. அத பார்த்த உடனே லாராவுடைய மனசு உடைஞ்சு போயிருது. சோ லாரா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. டாம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. லாராவை சமாதானப்படுத்திட்டு லாரா கூட சேர்ந்து அந்த கிளாஸ் அனிமல்ஸோடைய புரோக்கன் பீசஸ பிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அமாண்டா டாம் கிட்ட வந்து, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அமாண்டா அங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட சீன் 3 முடியுது. சீன் 4ல டாம் நல்லா குடிச்சிட்டு காலையில 5 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. லாரா டாமுக்காக டோரை ஓபன் பண்றாங்க.
டாம் லாரா கிட்ட நைட்டு ஃபுல்லா நான் மூவிஸ் பார்க்க தான் போனேன்னு சொல்றாங்க. கூடவே டாம் ஒரு மேஜிக் ஷோவும் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. அத பத்தி லாரா கிட்ட சொல்றாங்க. மல்ஓலியோ அப்படிங்கிற மெஜிஷியன் ஃபர்ஸ்ட் வாட்டரை ஒயினா மாத்தினாங்களாம், அதுக்கப்புறம் அதை பீரா மாத்தினாங்களாம், அதுக்கப்புறம் அதை விஸ்கியா மாத்தினாங்களாம். இந்த மாதிரி அந்த மெஜிஷியன் நிறைய ட்ரிக்ஸ் பண்ணாங்க. அதுலயே மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ட்ரிக் என்னன்னா, அந்த மெஜிஷியன் ஒரு சவ பெட்டியில படுத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பெட்டிய நிறைய ஆணி கொண்டு அடிச்சு லாக் பண்ணிட்டாங்களாம். அந்த மெஜிஷியன் ஒரு ஆணிய கூட ரிமூவ் பண்ணாம உயிரோட திரும்ப வந்தாங்களாம். அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு டாம் அவங்க சிஸ்டர் லாரா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாம் அந்த மேஜிக் ஷோவோடைய நினைவா கொண்டு வந்த ஒரு ரெயின்போ கலர்டு ஸ்கார்ஃபை லாரா கிட்ட கொடுத்துட்டு தூங்க போறாங்க. டாம் ஒரு மணி நேரம் தான் தூங்கி இருப்பாங்க. 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு ஷூ வேர் ஹவுஸுக்கு வேலைக்கு போக கிளம்பிட்டாங்க. லாரா டாம் கிட்ட வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அமாண்டா லாரா கிட்ட கடைக்கு போய் பட்டர் வாங்கிட்டு வர சொல்றாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் லாரா மனசால ரொம்ப பலவீனமானவங்க. கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட லாரா ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ லாரா ஒரு பயத்திலேயே வீட்ல இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து லாரா பயங்கரமா கத்துறாங்க. லாராவுடைய நாய்ஸ் கேட்டு அமாண்டாவும் டாமும் பதறி போய் என்னாச்சுன்னு வந்து பாக்குறாங்க. லாரா நல்லா தான் இருக்கிறாங்க. சோ லாராவை திரும்ப வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துருந்தாங்க. இப்ப டாம் அவங்க மதர் அமாண்டா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அமாண்டா டாம் கிட்ட இதுக்கப்புறம் நீ குடிக்க கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிருந்தாங்க. இப்ப டாம் அவங்க குடிக்கிறதுக்கான ரீசனை சொல்றாங்க. டாமுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய சாகசம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா டாம் ஒரு ஷூ வேர் ஹவுஸ்ல வேலை பார்க்கறாங்க. அந்த ஜாப்ல டாமுக்கு எந்த வகையான அட்வென்ச்சருமே கிடைக்கல. ஸோ டாம் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலங்கிற மாதிரி அமாண்டா கிட்ட சொல்றாங்க. டாமுக்கு சீல டிராவல் பண்ணி ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் லீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கான வேலைகளையும் டாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாமுக்கு த மர்ச்சன்ட் மெரைன்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் வரும். அது அமாண்டாக்கு நல்லாவே தெரியும். பட் அமாண்டா அதை வெளியில காமிச்சுக்கிடல. அமாண்டா ரொம்ப வருத்தத்தோட அவங்க பையன் டாம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் உங்க அப்பா ஞாபகம் தான் வருதுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அப்பா சொல்லாம கொல்லாம சடனா அவங்கள தனியா தவிக்க விட்டுட்டு நான் தனியா சந்தோஷமா வாழ போறேன்பான்னு ஓடி போயிட்டாங்க. இப்போ டாமும் அதே மாதிரி அமாண்டாவையும் லாராவையும் தனியா தவிக்க விட்டுட்டு டாம் போயிருவாங்களோன்னு அமாண்டா ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அமாண்டா டாம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன் சிஸ்டர் லாராக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் நீ எங்க கூட இருன்னு சொல்றாங்க. அமாண்டா அவங்க பொண்ணு லாராவுடைய ஃபியூச்சரை நினைச்சுதான் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ லாராக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு லாராவை பத்திரமா பார்த்துக்கிடுற மாதிரி லாராவை மேரேஜ் பண்ணிக்கிடுறதுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வர சொல்லி டாம் கிட்ட சொல்றாங்க. லாராக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அமாண்டாக்கு வேற எந்த கவலையுமே இல்லை. ஸோ லாராக்கு நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நீ எங்களை விட்டு எங்கனாலும் போகலாம் அப்படின்னு அமாண்டா அவங்க பையன் டாம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. டாம் அவங்க எல்டர் சிஸ்டர் லாராக்காக ஒரு ஜென்டில்மேன் காலரை, அக்காக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கூட்டிட்டு வாரேன்னு டாம் அவங்க மதர் அமாண்டா கிட்ட சொல்றாங்க. சீன் 5ல டாம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமாண்டா என்ன சொல்றாங்கன்னா, நீ சிகரெட்ஸுக்கு செலவு பண்ற பணத்தை சேவ் பண்ணினா நீ நைட் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்றாங்க. அதுக்கு டாம் என்ன சொல்றாங்கன்னா, நைட் ஸ்கூலுக்கு போறதுக்கு பதில நான் ஸ்மோக் பண்ணிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டாம் அமாண்டா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, லாராக்காக நான் ஒரு ஜென்டில்மேன் காலர் பார்த்து வச்சிருக்கேன், அவங்க நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அமாண்டா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடவே நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த ஜென்டில்மேன் காலரை வெல்கம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியுமா, அதுக்கேத்த டைம் இருக்குதான்னு அமாண்டா கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ அமாண்டா டாம் கிட்ட அந்த ஜென்டில்மேன் காலருடைய கேரக்டரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜென்டில்மேன் காலருடைய நேம் ஜிம் ஓ கார்னர்.
டாமுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜிம் பெரிய குடிகாரர்லாம் கிடையாது. டாம் வேலை பார்க்குற அதே ஷூ வேர் ஹவுஸ்ல தான் ஜிம்மும் ஷிப்பிங் கிளர்க்கா இருக்கிறாங்க. ஜிம்முக்கு மாசத்துக்கு $85 சம்பளம். ஜிம் டூ குட் லுக்கிங்கும் கிடையாது, அதே சமயத்துல அக்லியான பர்சனும் கிடையாது. ஜிம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அண்ட் அவங்களுக்கு கிரேட் ஆம்பிஷன்ஸ் இருக்குது. ஜிம் ரேடியோ இன்ஜினியரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங்காக நைட் ஸ்கூல் அட்டென்ட் பண்றாங்க. அதை கேட்டதும் அமாண்டா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா டாம் ரொம்ப கவலையோட இருக்கிறாங்க. ஏன்னா டாம் ஜிம் கிட்ட லாராவை பத்தி எதுவுமே சொல்லல. சும்மா நைட்டு வீட்டுக்கு சாப்பிடவான்னு தான் டாம் ஜிம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அமாண்டாக்கு அவங்க பொண்ணு லாரா மேல அதிக நம்பிக்கை இருக்குது. லாரா எப்படியாவது ஜிம்ம மயக்கிடுவாங்கன்னு அமாண்டா நம்புறாங்க. ஆனா டாமுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ டாம் அவங்க மதர் அமாண்டா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லாரா கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா லாரா மற்ற கேர்ள்ஸ் மாதிரி கிடையாது. லாரா ரொம்ப வித்தியாசமானவ. அவகிட்ட சில பெக்யூலியரான ஹேபிட்ஸ் இருக்குது. குறிப்பா ஃபுல் டைமும் கிளாஸ் அனிமல்ஸை கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அவளுக்கு ஓல்டு ஃபோனோகிராஃப் ரெக்கார்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குது. லாரா மற்ற கேர்ள்ஸ் மாதிரி சுத்தமாக கிடையாது. லாரா ரொம்ப ஷை டைப் அண்ட் ஷி இஸ் கிரிப்பிள்டு. ஸோ லாராவால் ஜிம்மை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிப்பிள்டு அப்படிங்கிற வேர்டை கேட்ட உடனே அமாண்டாக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இந்த வீட்டில் கிரிப்பிள்டு அப்படிங்கிற வேர்டை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அமாண்டா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாம் மூவிஸ் பார்க்கறதுக்காக வீட்டில் இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இதோட சீன் 5 முடியுது. சீன் 6ல டாம் ஸ்டேஜுக்கு டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட ஜிம்மை பத்தி பேசுறாங்க. டாமும் ஜிம்மும் சேம் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சாங்களாம். ஜிம் ஹை ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ். ஜிம் தான் ஸ்போர்ட்ஸ் டீமோடைய கேப்டனா இருந்திருக்காங்க. கிளீ கிளப்போடைய ஸ்டாரா இருந்திருக்காங்க. பாஸ்கெட் பால் ஸ்டாரா இருந்திருக்காங்க. கிளாஸ் பிரசிடெண்டா இருந்திருக்காங்க. அண்ட் நாடகத்துல மெயில் லீடா நடிச்சிருக்காங்க. ஜிம் அவங்க படிச்ச ஹை ஸ்கூல்ல ஹீரோவாகவே வாழ்ந்திருக்காங்க. இப்போ டாமும் ஜிம்மும் ஒரே ஷூ வேர் ஹவுஸ்ல தான் வேலை பார்க்குறாங்க. ஜிம் டாமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. டாம் வேலை பார்க்குற நேரத்துல யாருக்கும் தெரியாம பொயட்ரி எழுதுவாங்க. அது ஜிம்முக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜிம் டாமுக்கு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு நிக்நேம் வச்சிருக்காங்க. அமாண்டா வரப்போற ஜென்டில்மேன் காலர், அதாவது ஜிம்மை வெல்கம் பண்ற மாதிரி அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமாண்டா அவங்க எங்க இருக்கும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி இப்பவும் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அகைன் அமாண்டா அவங்க எங்க இருக்கும்போது வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமாண்டா இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் பார்ட்டிஸுக்கு போறது, டான்ஸ் ஆடுறதுன்னு எங்க இருக்கும்போது அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அமாண்டாக்கு ஜான் குயில் அப்படிங்கிற பூக்கள் ரொம்ப பிடிக்குமா. இப்படி மேரேஜுக்கு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி அமாண்டா சொல்றாங்க. அப்படியே டாம் அண்ட் லாராவுடைய ஃபாதரை மீட் பண்ணதையும் சொல்றாங்க. கடைசியில உங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோகத்தோட அமாண்டா அவங்களுடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. லாராக்கு இப்பந்தான் வரப்போற ஜென்டில்மேன் காலருடைய நேம் ஜிம்னு தெரிய வருது. ஸோ அவங்க மதர் அமாண்டா கிட்ட போய், ஒருவேளை இப்போ வரப்போற ஜென்டில்மேன் காலர் என்னுடைய க்ரஷ் ஜிம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் டேபிளுக்கு வரமாட்டேன். என்னால் என் க்ரஷ் ஜிம்மை ஃபேஸ் பண்ண முடியாது, என்னால் ஜிம் கிட்ட பேச முடியாது அப்படின்னு லாரா அமாண்டா கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாம் ஜிம்மை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. டோர்பெல் அடிக்கிறாங்க. அமாண்டா அவங்க பொண்ணு லாராவை ஃபோர்ஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா லாராவுடைய ஹை ஸ்கூல் க்ரஷ் அதே ஜிம்மு தான் வந்திருக்காங்க. இப்போ டாம் ஜிம்மு கிட்ட அவங்க சிஸ்டர் லாராவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜிம்முக்கு லாராவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பட் ஜிம் அதை பெருசா எடுத்துக்கிடல. டாம் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாரா அங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க.
இப்போ ஜிம் டாம் கிட்ட அவங்க என்ரோல் பண்ணியிருக்கிற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கோர்சஸை பத்தி சொல்றாங்க. அது டாமுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஜிம் டாம் கிட்ட அவங்க கூட சேர்ந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்சஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா டாமுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ ஜிம் டாம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ற வேலை பாஸுக்கு சுத்தமா பிடிக்கல, ஸோ எப்பனாலும் உன்னை வேலையில இருந்து அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு டாம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் இந்த ஜாப் சுத்தமா பிடிக்கல, நான் ஒரு மாற்றத்துக்காக தான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. மேலும் டாம் என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி நைட்டு மூவிஸ்க்கு போறது எனக்கு போர் அடிச்சிடுச்சு. மூவிஸ்ல ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாரும் அட்வென்ச்சர் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்தே மக்கள் திருப்தி அடைஞ்சிருந்தாங்க. மக்கள் அவங்களுடைய ஓன் லைஃப்ல எந்த சாகசமும் பண்றது கிடையாது. ஆனா நான் அப்படி இருக்க போறது கிடையாது. நான் ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் லீட் பண்ண போறேன். அட்வென்ச்சருக்காக த மர்ச்சன்ட் சீமென்ல ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சீல டிராவல் பண்ணி சாகசம் பண்ண போறேன். அதுக்காக இந்த மாசம் கரண்ட் பில் கட்ட வேண்டிய காசை த மர்ச்சன்ட் சீமென்னுக்கு பே பண்ணியிருக்கேன். சீக்கிரமாகவே சென்ட் லூவிஸ்ல இருந்து கிளம்பி த மர்ச்சன்ட் சீமென் கூட ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் லீட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. டாம் சொல்ற எதையுமே ஜிம்மால நம்ப முடியல. இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு அதை பத்தி டாம் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அந்த டைம்ல அமாண்டா அங்க வந்துருந்தாங்க. அமாண்டா எங்க இருக்கும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இப்பவும் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அமாண்டா ஜிம்மு கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜிம்மு கிட்ட அவங்க பொண்ணு லாராவை ப்ரைஸ் பண்ணி பேசுறாங்க. கூடவே அவங்க எங்க இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனை ஜென்டில்மேன் காலர்ஸ் வந்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஜிம்மு கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு ஜிம்முக்கு ரொம்ப போர் அடிக்குது. மீன்வாயில் சாப்பிட்றதுக்காக டாம் அவங்க சிஸ்டர் லாராவை போய் கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க க்ரஷ் ஜிம்மை ஃபேஸ் பண்றதுக்கோ ஜிம் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கோ லாரா ரெடியா இல்லை. ஸோ லாரா நான் சாப்பிட வரலன்னு சொல்லியிருந்தாங்க. சீன் 6 எப்படி முடியுதுன்னா, அமாண்டா, ஜிம் அண்ட் டாம் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சீன் 7ல பார்த்தோன்னா, டாம் கரண்ட் பில் கட்டாதனால கரண்ட் போயிடுச்சு. இப்போ அமாண்டா ஜிம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேணா லிவிங் ரூமுக்கு போய் லாரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஜிம்மும் லாரா கிட்ட போய் ஜென்டலா பேசுறாங்க. லாரா கொஞ்சம் கொஞ்சமா ஜிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லாரா ஜிம் கிட்ட, நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சோம், நீங்க என்ன ப்ளூ ரோசஸ்னு கூப்பிடுவீங்க, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு லாரா ஜிம் கிட்ட கேக்குறாங்க. உடனே ஜிம்முக்கு லாராவை ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஹை ஸ்கூல் மெமரிஸை பத்தி பேசுறாங்க. லாராவும் ஜிம்மும் ஒன்னாதான் சிங்கிங் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. லாரா கிரிப்பிள்ட் அப்படிங்கிறனால லாரா மெதுவா நடந்து எப்போதுமே கிளாஸுக்கு லேட்டா தான் வருவாங்க. இப்போ லாரா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காலில் அந்த பிரேஸ் மாட்டிருக்கிறனால அவங்க நடக்கும்போது இடி இடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும், அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு லாரா சொல்றாங்க. அதுக்கு நான் அந்த சவுண்டெல்லாம் நோட்டீஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு ஜிம் சொல்றாங்க. தென் த டார்ச் அப்படிங்கிற ஹை ஸ்கூல் இயர் புக்கை எடுத்து லாராவும் ஜிம்மும் புரட்டி பார்க்குறாங்க. அந்த இயர் புக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. இப்போ லாரா என்ன சொல்றாங்கன்னா, ஜிம் ஒரு நாடகத்துல நடிச்சிருப்பாங்க. அதோடைய காப்பியில லாரா ஜிம் கிட்ட சைன் வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா லாராவை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, ரொம்ப ஷை டைப். ஸோ லாரா ஜிம் கிட்ட சைன் கேட்கவே இல்லை. ஜிம் நடிச்ச அந்த நாடகத்தோடைய நேம் என்னன்னா த பைரேட்ஸ் ஆஃப் பென்சான்ஸ். லாரா கிட்ட இருக்கிற அந்த ப்ரோக்ராமுடைய காப்பியில இப்போ ஜிம் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. லாராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஜிம்முக்கு எமிலி கூட என்கேஜ் ஆகிறதா இருந்துச்சு. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும் தான் லாரா நினைச்சாங்க. இப்போ லாரா அதை பத்தி ஜிம்மு கிட்ட கேட்குறாங்க. ஜிம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் எமிலிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகவே இல்லையா. இன்ஃபேக்ட் இப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்றது கூட கிடையாதுன்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் ஜிம் லாரா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, ஹை ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு லாராவும் அவங்களுடைய கிளாஸ் கலெக்ஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் லாராக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ அதுல இருந்து வெளியில வா. உன்கிட்ட கான்ஃபிடென்ஸ் சுத்தமா இல்ல. ஸோ உன்னுடைய ஷைனஸ்ல இருந்து உன்னுடைய கூச்சத்தை நீ ஓவர் கம் பண்ணு. உன்னை நீனே சுப்பீரியரா நினை. உன்னுடைய சுயமரியாதையை நீ ரைஸ் பண்ணிக்கோ. உன்னை நீ நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி நீ இருக்காத அப்படின்னு லாராக்கு ஜிம் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜிம் லாரா கிட்ட அவங்களுடைய பிளான்ஸ் பத்தி சொல்றாங்க. ஜிம் வந்து த நேசன்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம் லாரா கிட்ட அவங்க என்ரோல் பண்ணியிருக்கிற நிறைய கோர்சஸை பத்தி பேசுறாங்க. ஜிம்முக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. மேலும் ஜிம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெமோக்ரஸி வந்து மணி அண்ட் பவரால தான் பில்ட் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லாரா அவங்களுடைய கிளாஸ் கலெக்ஷனை ஜிம் கிட்ட காமிக்கிறாங்க. ஜிம் லாரா கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு த பாரடைஸ் டான்ஸ் ஹாலோடைய மியூசிக் கேக்குது. ஸோ ஜிம் லாரா கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. லாராவும் அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் பண்றாங்க. அப்போ தெரியாம லாராவுடைய கிளாஸ் கலெக்ஷன் இருக்கிற டேபிளை தட்டி விட்டுருதாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த டேபிள்ல இருந்த யூனிகார்ன் கீழே விழுந்து அந்த யூனிகார்னுடைய கொம்பு உடைஞ்சு போயிருது. ஜிம் லாரா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா லாரா அவங்களுடைய கிளாஸ் அனிமல் உடைஞ்சதை பெருசா எடுத்துக்கிடல. லாரா என்ன சொல்றாங்கன்னா, அந்த யூனிகார்னுடைய கொம்பு உடைஞ்சனால இப்போ அந்த யூனிகார்ன் நார்மல் ஹார்ஸா மாறிட்டுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம்னா, மற்ற கேர்ள்ஸை விட டிஃப்ரெண்டா இருந்த லாரா ஜிம் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு நார்மல் கேர்ளா மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய கிளாஸ் அனிமல் உடைஞ்சப்போ லாரா மனசொடைஞ்சு போய் ரொம்ப அழுதாங்க. ஆனா இப்போ லாரா அவங்களுடைய கிளாஸ் அனிமல் உடைஞ்சத பாசிட்டிவா பாக்குறாங்க. லாரா ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க. இப்போ ஜிம் லாராவுடைய கேரக்டரை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆன மாதிரி பேசுறாங்க. லாராவுடைய பியூட்டியை பிரைஸ் பண்றாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காத லாரா வெக்கத்துல ரொம்ப பிளஷ் ஆகுறாங்க. சடனா ஜிம் லாராவை கிஸ் பண்ணிருந்தாங்க. உடனே ஜிம் அவங்க பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஜிம் லாரா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பெட்டி கூட என்கேஜ் ஆயிடுச்சான். பெட்டி அவங்கள மாதிரியே ஒரு ஐரிஷ் கேத்தோலிக்னு சொல்றாங்க. இப்போ ஜிம் இஸ் டேக்கன்னு தெரிஞ்ச உடனே லாரா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நினைவு பரிசா லாரா ஜிம் கிட்ட அந்த புரோக்கன் யூனிகார்னை கொடுக்கறாங்க. இப்போ அமாண்டா அங்க வராங்க. ஜிம் நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. அப்போ அமாண்டா இன்னொரு நாள் நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு ஜிம் கிட்ட சொல்றாங்க. அப்போ ஜிம் அமாண்டா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்கிட போறேன். எங்களுடைய என்கேஜ்மெண்ட் பத்தி ஷூ வேர் ஹவுஸ்ல வேலை பார்க்குற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜிம் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜிம்முக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் தெரியாம தான் டாம் ஜிம்ம ஜென்டில்மேன் காலரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அமாண்டா டாம் கிட்ட ரொம்ப கோபப்படுறாங்க. நீ வேணுக்குனே தானே இதெல்லாம் பண்ற. வேற ஒரு லேடியோடைய ஃபியான்சிய கூட்டிட்டு வந்து நீ தெரிஞ்சே தானே எங்களை அவமானப்படுத்துறன்னு அமாண்டா டாம் கிட்ட ரொம்ப கோபப்பட்டு கத்துறாங்க. அமாண்டா இந்த ஜென்டில்மேன் காலரை வெல்கம் பண்றதுக்காக நிறைய செலவு பண்ணி பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு அமாண்டா நம்பிக்கையோட இருந்தாங்க. இப்போ டாம் பண்ண வேலையால அமாண்டாவுடைய மனசும் அமாண்டாவுடைய கனவும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சு. அமாண்டா டாம் அக்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாம் ரொம்ப கோபப்படுறாங்க. தப்பு பண்ணிட்டோமேன்னு ஆர்கியூ பண்ணையும் விருப்பம் இல்லாம டாம் நான் மூவிஸ் பார்க்க போறேன்னு சொல்றாங்க. அப்போ கோபத்துல அமாண்டா என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க. நீ ஒரு நாளும் எங்களை பத்தி யோசிக்க மாட்டிக்கிற. உனக்கு ஒரு கைவிடப்பட்ட மதர் இருக்கிறாங்க.
கல்யாணம் ஆகாத ஜாப் இல்லாத கிரிப்பிள்டு சிஸ்டர் இருக்கிறாங்க. நீ ஒரு நாளும் எங்களை பத்தி யோசிக்க மாட்டிக்கிற, எங்களை பத்தி கவலைப்பட மாட்டிக்கிறேன்னு அமாண்டா கத்துறாங்க. அதுல கோபமடைஞ்ச டாம் வீட்ல இருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ள அமாண்டா லாராவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்ல கிரிப்பிள்டு அப்படிங்கிற வேர்டை யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான வருத்தத்துல அமாண்டாவே அவங்க பொண்ண கிரிப்பிள்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்ல இருந்து கிளம்பின டாம் திரும்ப சென்ட் லூவிஸ் பக்கம் வரவே இல்லை. அவங்க மதரையும் சிஸ்டரையும் திரும்ப வந்து பார்க்கவே இல்லை. இதெல்லாம் டாமுடைய மெமரியில இருக்கிற விஷயம். இப்போ பிரசன்ட்ல ஆஸ் அ நரேட்டரா டாம் ஸ்டேஜுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய மதரையும் சிஸ்டரையும் விட்டு தனியா வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் இப்பவும் என்னுடைய மெமரியில என் மதரும் சிஸ்டரும் இருக்கிறாங்க. அவங்கள தனியா தவிக்க விட்டுட்டு வந்துட்டோன்னு டாம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. இப்போ டாம் ஒரு மர்ச்சன்ட் செயிலர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம், டாம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே த மர்ச்சன்ட் சீமென்ல ஜாயின் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் தான் லீட் பண்றாங்க. பட் ஸ்டில் டாமால அவங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா அம்மாவையும் சிஸ்டரையும் தவிக்க விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணம், அந்த கில்ட்டினஸ் டாம்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதோட இந்த பிளே முடியுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.